ஓம் சாந்தி. நாம் ராஜ கிரீடம் அணிந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கின்ற ஆத்மா. நாம் விதாத்தா மற்றும் வரதாதாவாக இருக்கும் ஆத்மா. நாம் ஆசைகளை குறைத்து பிரச்சனைகளை குறைத்து விடுகின்ற ஆத்மா. நமக்கு யார் கற்பிக்க வந்துள்ளார் என்பதை சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சியில் புல்லரித்து போய்விடுகின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பிக்கின்றார். இப்பேற்பட்ட கல்வியை தினமும் கேட்கின்றோம். நாம் இப்பொழுது இப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதன் மூலம் இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிவிடுவோம் என்ற நிச்சயம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சுயம் பகவான் கற்பித்து நம்மை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் அவருக்கு குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். எனவே நாம் இந்த கல்வியில் ஈடுபட்டு விடுகின்றோம். நமக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்திருக்கின்றார். எனவே ஒருவரின் நினைவு மட்டுமே நமக்கு இருக்கின்றது. நாம் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் விடுத்து தந்தையிடம் படிக்க வருகின்றோம். இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தினர். நாம் உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆவதற்காக இந்த படிப்பை படிக்கின்றோம். இங்கே பகவான் கற்பிக்கின்றார். எனவே மற்ற எல்லா கல்விகளையும் விடுத்து இந்த படிப்பில் ஈடுபட்டு விடுகின்றோம். தந்தை வருவதே கல்பத்திற்கு ஒரு முறை. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நேரிடையாக கற்பிப்பதற்காக தந்தை வருகின்றார். படிப்பில் நாம் கவனம் வைக்கின்றோம். நாம் எல்லையில்லாத தந்தையினுடையவர் ஆகியிருக்கின்றோம். ஒளி கிரீடம் மன்மனா பவ மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்யாஜி பவ. நாம் இந்த படிப்பின் மூலம் உலகிற்கு அதிபதியாகிறோம் என்ற நிச்சயம் ஆகிவிடுகின்றது. 5000 வருடங்களுக்கு பிறகு சரித்திரம் மீண்டும் நடைபெறுகின்றது. நாம் தந்தையினுடையவராக
ஆகிவிடும் பொழுது நாம் சொர்க்கத்தின் அதிபதியாகின்றோம். நாம் முழு சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கின்றோம். எனவே குஷியில் பூரித்து போகின்றோம். பரமபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களின் புதிய படைப்பை படைக்கின்றார். இது ஆன்மீக கல்வியாகும். தந்தை வந்திருப்பதே அனைவரையும் கூட்டி செல்வதற்காக. நாம் இப்பொழுது தந்தையுடன் புத்தியோகம் வைக்கும் பொழுது அங்கு போய் சேர்ந்து விடுகின்றோம். தந்தை நம்மை ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்குகின்றார். இந்த உலக சரித்திரம் பூகோளம் மீண்டும் நடைபெறுகின்றது. நமது ஆத்மாவில் 84 பிறவிகளின் தாகம் நிரம்பியிருக்கின்றது. தந்தை வந்திருப்பதே தேவதை உலகத்தை ஸ்தாபிக்க. நாம் யோக பலத்தின் மூலம் இந்த உலகத்தின் மீது வெற்றியடைகின்றோம். நாமே பூஜாரி, நாமே பூஜைக்குரியவர்கள். நாம் தான் மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். நாம் தூய்மை, அமைதி, சுகம் ஆகிய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்கான முயற்சியை செய்கின்றோம். இப்பொழுது நமது சிறிய சிறிய விஷயங்களுக்காக, உடலுக்காக, மனதிற்காக, சாதனங்களுக்காக, சம்பந்தங்களுக்காக, நேரம் மற்றும் சங்கல்பம் ஈடுபடுத்துவதற்கு பதிலாக இதை சேவையில் அர்ப்பணம் செய்கின்றோம். சம்பூர்ண விழா கொண்டாடுகின்றோம். சுவாசத்திற்கு சுவாசம் சேவையில் ஈடுபாடோடு இருக்கின்றோம். சேவையில் நாம் மூழ்கி இருக்கின்றோம். சேவையின் ஈடுபாடு மூலம் சுய முன்னேற்றத்திற்கான பரிசு தானாகவே கிடைத்து விடுகின்றது. உலக நன்மையில் சுய நன்மையும் கலந்திருக்கின்றது. சுயம் பகவான் சுப்ரீம் ஆசிரியராகி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நல்ல முறையில் படிக்கின்றோம். அவருடைய வழிப்படி நாம் நடக்கின்றோம். அமைதியின் பலத்தை சேமிக்கும் வகையில் தந்தையிடம் அப்பேற்பட்ட தொடர்பை வைக்கின்றோம். அமைதி பலத்தின் மூலம் உலகத்தின் மீது
நாம் வெற்றி அடைகின்றோம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றோம். நேரம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய விதாத்தா வரதாத்தா ஆத்மா நாம். நம்முடைய ஆசைகளை குறைத்து பிரச்சனைகளை குறைத்துவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.